Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. இந்த வீடியோவில் வந்து நம்ம காஸ் லா அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். காஸ் லா பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னங்கிறது வந்து பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் passing through given area அப்படின்னு சொல்லுவோம். passing through given area அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா phi is equal to E vector dot A vector அப்படின்னு சொல்லுவோம். E vector dot A vectorங்கிறது போது ரெண்டு வெக்டார் டாட் ப்ராடக்டில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா EA cos theta அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி, இப்போ இந்த ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா phi is equal to E vector dot A vector அப்படிங்கிறோம். இதில் E vector அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி ஏங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஏரியா வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏரியா வந்து வெக்டாராக வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன் வெக்டாராக வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபோர்ஸ்னால் அது ஒரு டைரக்ஷனை பொறுத்து இருக்கும். ஸோ அது வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது ஒரு டைரக்ஷனை பொறுத்து இருக்கும். அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஏரியா பொறுத்து ஃப்ளக்ஸ் மாறுமா அப்படின்னு பார்த்தோம்னா மாறும். அது எப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பாஸ் ஆகிறது தான் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போது இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. சரியா? இப்போது இது வந்து ஒரு ஏரியா. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரிங்கை நான் எடுத்துக்கிறேன். இந்த ரிங்கு வழியாக இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எல்லாம் போகுதுன்னு வச்சுக்கிறோமே. இந்த ரிங்கு வழியாக இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எல்லாம் போகுதுன்னா இப்போ இந்த ரிங்கு இப்படி இருக்கும்போது இதில் இந்த 1 2 3 4 5 6 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து போகுது. சரியா? அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது இப்படி இருக்கும்போது எல்லா லைனும் இதுக்குள்ளே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு 5 லைன் மட்டும் போகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இதில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்லாம் போகுது. சப்போஸ் நான் இந்த ரிங்கை வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் மாற்றுறேன். இப்படி மாற்றும் போது பாருங்கள், மொதல் 5 தான் போகும். 1 2 3 4 5 லைன் மட்டும்தான் போகும். அதாவது இந்த லைன்ஸ் மட்டும்தான் போகும். இது போகாது. இது மட்டும்தான் இந்த ரிங்குக்குள்ளே போகும். ஸோ இந்த ரிங்கோட ஓரியன்டேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அதுக்குள்ளே போகிறது வந்து மாறும். அதுக்குள்ளே போகிறது மாறுறதுனால ஃப்ளக்ஸ் வந்து மாறும். சரியா? ஸோ இந்த ரிங்கு வச்சுக்கிற ஓரியன்டேஷனை பொறுத்தும் ஃப்ளக்ஸ் வந்து மாறுது. ஸோ இதனால தான் இது ஏரியா வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. எப்படி இந்த ஏரியா வெக்டார் அப்படின்னு பண்ணிக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இந்த ரிங்குங்கிறது வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. சரியா? இதில் வந்து நார்மலாக ஒரு பாயிண்ட் இப்படி வச்சுருப்பாங்க. அதாவது இதான் ரிங்குனா இது நார்மலாக ஒரு பாயிண்ட் சென்ட்ரல் இப்படி இருக்குன்னா இப்படி வச்சுக்கிடுவாங்க. இந்த ஏரியாவை நீங்கள் மாற்ற இதனுடைய இந்த இந்த அவுட் சைடில் வருது பார்த்தீங்களா, இதை தான் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இதுதான் ரிங்குன்னா இந்த ரிங்கோட நார்மல் பாயிண்ட்டை வந்து வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. இந்த ஏரியாவுக்கு இதை தான் வெக்டார் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. இதை ஏ வெக்டார் அப்படின்வாங்க. நீங்கள் ரிங்கை எப்படி வேணால் மாற்றுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏரியா வெக்டார் வந்து மாறும். அதாவது அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுடைய நார்மல் வந்து மாறும். அப்படி மாறுறதுனால அதை வந்து ஏரியா வெக்டார் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சரியா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் இந்த டைரக்ஷனில் போகுது. இதனோட ஏரியா வந்து இப்படி இருக்குது. சப்போஸ் இதை வந்து நீங்கள் இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த டைரக்ஷனில் இ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ரிங் வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதனுடைய நார்மல் வந்து இங்கே எப்படி இருக்கும்? இது வந்து ஏ வெக்டார், இது வந்து இ வெக்டார். இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸாக கால்குலேட் பண்ணுறாங்க. இ வெக்டார் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனு இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏங்கிறது நம்ம என்ன கிராஸ் செக்ஷனல் ஏரியா வைக்கிறோமோ அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுடைய நார்மல் வெக்டார். அதாவது இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து எப்படி வேணால் மாற்றலாம். அப்படி மாற்றும் போது ஆங்கிள் மாறும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அந்த ஏரியா வெக்டாருக்கும் ஆங்கிள் மாறும். அதை பொறுத்து ஃப்ளக்ஸ் வந்து மாறும். சரியா? இந்த ஏரியா வெக்டார் வந்து இப்போ இதே இந்த ஏங்கிறதே வந்து நேராக இப்படி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ரிங்கை இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா வெக்டாரும்
இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே லைனில் இருக்கும், ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 0வாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகும். சரியா? ஏரியா வெக்டாருக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும். சப்போஸ் இந்த ரிங்கை நான் இப்படி வச்சுருந்தேன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இதனுடைய டைரக்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து ஏஐ கேப் அப்படின்னு சொல்லலாம். அதே இது இந்த ரிங்கை நான் இப்படி வச்சுருந்தேன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இதை வந்து ஏஒய் கேப் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து ஏஎன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை ஏஎன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியா வெக்டார் ஃபார் சர்ஃபேஸ் வந்து அப்போ எப்படி சொல்லலாம்? அந்த ஏரியா வெக்டார் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ என் கேப் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருக்கிறதுனால அதை அந்த என் கேப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் ஐ கேப்புங்கிற டைரக்ஷனில் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் இருந்தால் ஜே கேப்புங்கிற டைரக்ஷனில் இருக்கும், ஜெட் ஆக்சிஸில் இருந்தால் கே கேப் அப்படிங்கிற டைரக்ஷனில் இருக்கும். ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருக்கிறதுனால என் கேப்னு சொல்லலாம், அல்லது ஸ்மால் ஏ கேப் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை தான் நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த யூனிட் வெக்டார் வந்து அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இது இந்த ஃப்ளக்ஸ் எதை பொறுத்தெல்லாம் இருக்குன்னு பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பொறுத்து இருக்கு, ஏரியா பொறுத்து இருக்கு, ஆங்கிளை பொறுத்து இருக்கு. சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் 3 லைன் இந்த ஏரியாவில் கிராஸ் ஆகுது. இதே சேம் ஏரியாவில் ரெண்டே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் மட்டும் கிராஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், இதில் இருக்க ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், இதில் இருக்க ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பொறுத்தும் ஃப்ளக்ஸ் வந்து மாறும். சரியா? அடுத்து அதே இது வந்து ஒரு சின்ன ஏரியா, இது வந்து ஒரு பெரிய ஏரியா. இதில் வந்து கம்மியான எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் தான் பாஸ் ஆகும், இதில் வந்து அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ ஏரியா அதிகமானாலும் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், இதில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி ஓரியன்டேஷனுங்கிறது வந்து என்னது? இந்த தீட்டா மாற உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? ஃப்ளக்ஸ் வந்து மாறும். சரியா? ஸோ இந்த 3 பொறுத்து இருக்கும். ஃப்ளக்ஸ் வந்து ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஏரியா பொறுத்து இருக்கும். இங்கே அதிக ஃப்ளக்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ஏரியா வந்து பெருசாக இருந்தால் அதிகமான ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகும், அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகும், அதனால் அதிகமான ஃப்ளக்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியா வந்து அலாங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏரியா வெக்டார் வந்து அலாங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த 3 ஃபேக்டரை பொறுத்து ஃப்ளக்ஸ் வந்து இருக்கும். அடுத்து ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸில் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸ். சரிங்களா? இந்த இர்ரெகுலர் சர்ஃபேஸில் இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது. அப்போ இங்கே வந்து ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது இந்த இர்ரெகுலர் சர்ஃபேஸில் கொஞ்சோண்டு ஒரு ஏரியா வந்து எடுத்துக்கிறேன். அங்கே வந்து சர்க்கிள் அப்படிங்கிறதுனால அதனோட ஏரியா நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிளோ ஒரு ஸ்கொயரோ வச்சோம்னா அதனோட ஏரியா வந்து தெரியும். ஸோ இந்த இர்ரெகுலர் சர்ஃபேஸில் இந்த ஒரு சின்ன ஏரியா மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஏரியா வந்து டிஏ அப்படின்னு இருக்கட்டும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இப்படி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இ. சரியா? இங்கே வந்து ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபை இஸ் ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இடையில ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா? இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது மொத்தத்துக்கு. இந்த சின்ன ஏரியாவில் கண்டுபிடிக்கிறதுனால அங்கே கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் தான் இருக்கும். அதனால டி5 இஸ் ஈக்குவல் டு இ, சின்ன ஏரியாங்கிறதுனால டிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்த ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இதை இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சின்ன ஏரியாவுக்கு எவ்வளோ ஃப்ளக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு அதை அப்படியே இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மொத்த ஃப்ளக்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டி தீட்டா. இது பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம ஃபைன்னு கூட வச்சுக்கலாம். ஃபை, இது ரெண்டு கடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஃபைன்னு கூட வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சிங்கன்னா வந்துடும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேஷன் அலாங் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படிங்குவோம். இன்டகிரேஷன் அலாங் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த ஃபை இஸ் ஈக்குவல் டு இ டி ஏ வெக்டார் அப்படின்னு இடிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சரியா? மொத்த ஃப்ளக்ஸ் வந்து இதை வந்து இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அடுத்து டைப்ஸ் வந்து பார்க்கலாம். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குது. சரிங்களா?
இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வருது அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வெளியில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்லாம் வருது. ஓகேவா? அதாவது என்னென்னா உள்ளுக்குள்ள ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா சுற்றி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லைனாக இப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கும் சுற்றி. இப்போ நான் இந்த இடத்துல மட்டும் ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சேன்னா இதை வந்து நான் என்னன்னு கண்டுபிடிப்பேன்? இந்த ஏரியா வந்து டிஏன்னு வச்சுக்கிட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இ வெக்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டு இதை டிஏ வெக்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டு இங்கே மட்டும் ஃப்ளக்ஸை கண்டுபிடிப்பேன். அதை வந்து இன்டகிரேட் பண்ணேன்னா அந்த க்ளோசர் சர்ஃபேஸுக்கு ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணேன்னா மொத்த ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிடும். சரி, இப்போ அதெல்லாம் வேண்டாம். இது வந்து அவுட்வேர்டு ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அவுட்வேர்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இந்த டிஏ வெக்டார் அதாவது ஏரியா வெக்டார், சரிங்களா? ஏரியா வெக்டார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த வெக்டாரும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் டைரக்ஷன்லேயே இருக்குது. ஸோ இ வெக்டார் இஸ் பேரலல் டு டிஏ வெக்டார், ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ காஸ் தீட்டா வந்து 1ன்னு இருக்கும். இங்கே நீங்கள் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவாக வரும். சரியா? ஸோ ஃபார் அவுட் கோயிங் ஃப்ளக்ஸு அல்லது அவுட்வேர்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ் அல்லது அவுட்வேர்ட் ஃப்ளக்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வரும். சப்போஸ் இன்வர்ட் அல்லது இன்கமிங் ஃப்ளக்ஸ் ஒரு ஏரியா அப்படி இருக்குது. இந்த ஏரியாவில் வெளியில் எங்கேயோ சார்ஜ் வச்சுருக்கீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பூரா இந்த மாதிரி வருது. சரிங்களா? சுற்றி சார்ஜ் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் உங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பூரா இந்த சர்ஃபேஸுக்கு உள்ளே வருது. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே இந்த சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஏரியா டிஏன்னு வச்சுருப்போம். அந்த டிஏங்கிறது வந்து நார்மல்னு சொல்லுவோம். இந்த நார்மல் வந்து அந்த சர்ஃபேஸுக்கு வெளியில் தான் இருக்கும். ஸோ இது வந்து டிஏ வெக்டார், இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் உள்ளுக்குள்ளே போகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இஸ் ஆன்டி பேரலல் வித் யுவர் டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்படிங்கிறபோது இங்கே தீட்டா வந்து எவ்வளோ வரும்? 180 டிகிரி வந்து வரும். 180 டிகிரி வரும்போது ஃபை இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கும். ஃபை வந்து என்ன வரும்? நெகட்டிவாக வரும். ஸோ ஒரு அவுட் கோயிங் ஃப்ளக்ஸுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வரும். ஒரு இன்கமிங் ஃப்ளக்ஸுக்கு வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வரும். சரியா? இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஃப்ளக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ நாட் ஐ கேப் த்ரூ ஏரியா ஷோன் அப்படிங்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏரியாவில் வந்து ஃப்ளக்ஸு போகிறத வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து எங்கிட்ட இருக்குங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இ நாட்டு ஐ கேப் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ கேப்னு சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? எக்ஸ் டைரக்ஷன் வழியாக ஃப்ளக்ஸ் வந்து போகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இங்கே உங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஒய் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இசட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ உங்களுடைய ஃப்ளக்ஸ் எல்லாம் இந்த டைரக்ஷனில் போகுது. ஓகேவா? ஏரியாங்கிறது வந்து இந்த இருக்குது. இந்த ஏரியாவுக்கு ஒரு வெக்டார் இருக்கும். அந்த வெக்டார் வந்து எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். சரியா? மேல் நோக்கி இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனு, இது வந்து உங்களுடைய ஏரியா வெக்டார். இப்படி இருக்கும் ஏரியா வெக்டார். ஓகேவா? ஏரியா வெக்டார். ஸோ உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இந்த டைரக்ஷன்லையும் உங்கள் ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டுக்கு ஆங்கிள் வந்து 90 டிகிரி வரும். நம்மளுக்கு வந்து ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா இஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டுக்கு ஆங்கிள் வந்து எவ்வளோ? 90 டிகிரி. ஸோ காஸ் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரிங்கிற போது 0 வந்துடும். ஸோ உங்களுக்கு மொத்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? சப்போஸ் ஃபார் சேம் கொஸ்டின், இதே கொஸ்டினுக்கு உங்களுக்கு இ நாட் ஐ கேப் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து சேம் கொஸ்டினில் இ நாட் ஐ கேப்னு கொடுக்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இ நாட்டு ஜே கேப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளக்ஸை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஜேங்கிறது வந்து எப்படி இருக்கும்? ஜே கேப்புங்கிற போது ஒய் டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற போது இங்கே இந்த சைடு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவை விட்டு வெளியில் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போது உங்களுக்கு ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் விச் இஸ் நத்திங் பட் இ ஏ காஸ் தீட்டா. இந்த தீட்டாங்கிறதுக்கு ஈக்கும் ஏக்கும் இடையில இருக்கிற தீட்டா. இஏ காசு 0 டிகிரி. ஸோ ஏரியா வந்து என்னது? இ ஏ இன்ட்டு ஏ. ஸோ இ
ஏ ஸ்கொயர். இங்கே வந்து ஃப்ளக்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், இஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதுதான் ஏங்கிறது தான் ஆப்ஷன். உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் போச்சுன்னா 0 ஆன்சர் வரும். அதே இது ஒய் டைரக்ஷனில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து இஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்படி தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜெட் டைரக்ஷனில் இருக்குனாலும் அங்கே 90 டிகிரி தான் வரும். 0ங்கிற ஆன்சர் வந்து வரும். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்கள். A cylinder of radius r and length L is placed in an uniform electric field in such a way that the axis of the cylinder is parallel to the field. The flux of the field through cylindrical surfaces அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு சிலிண்டர் இருக்குது. இதுதான் ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டரோட ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு சிலிண்டருடைய ஆக்சிஸ். சரியா? இவங்க வந்து இந்த சிலிண்டரை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறாங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அதாவது இதுதான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு போகிற பாதை. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் வந்து அவங்க எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகும் இந்த சிலிண்டர் வழியாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த சிலிண்டர் வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சர்க்குலர் ஏரியாவில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஸ்கொயரில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் போச்சுங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே இந்த சிலிண்டருக்கு வந்து எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த சிலிண்டரில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சிலிண்டர் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். இதில் போகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து ∅1, இதில் போகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து ∅2 அல்லது ∅3ன்னு கூட வச்சுக்கிறேன். இந்த ∅3ன்னு வச்சுக்கிறேன். இதில் அதாவது இந்த சர்க்குலர் ரீஜனில் போகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து ∅1, இந்த சர்க்குலர் ரீஜனில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து ∅3. இந்த வளைவு பகுதி இருக்கும் பாருங்கள், அதாவது கர்விலினியர் சர்ஃபேஸ், அதில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து ∅2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது ∅1 ப்ளஸ் ∅2 ப்ளஸ் ∅3 இந்த 3ஐயும் சேர்த்தா நம்மளுக்கு வந்து மொத்த ஃப்ளக்ஸு சிலிண்டரில் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ∅2ங்கிறது வந்து இந்த கர்விலினியர் சர்ஃபேஸ் வழியாக போகிறது. இந்த ∅1 அண்ட் ∅3 வந்து இந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிளும் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அப்படி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த மாதிரி பாஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்கமிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ∅1 வந்து இன்கமிங் ஃப்ளக்ஸ்னால் நம்மளுக்கு என்ன வரும், ஆன்சரை நெகட்டிவாக வரும்னு சொல்லியிருக்கிறோம். -E∅r² அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை நம்ம ஏரியா வெக்டார்லாம் போட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் இந்த டைரெக்ஷனில் போகுது. இதனுடைய ஏரியா வெக்டார் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சரியா? ரெண்டும் ஆன்டி பேரலில் இருக்கிறதுனால ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். சரியா? ஸோ ∅1 வந்து E∅r². அதே மாதிரி ∅3 பாருங்கள், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போகுது, இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இதை வந்து அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இன்கமிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கமிங் ஃப்ளக்ஸ் எப்போவுமே நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ளக்ஸ் எல்லாம் வெளியே போகுது. இங்கே வந்து ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் போகுது. இதனுடைய நார்மல் வெக்டார் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஏரியா வெக்டார். இங்கே நீங்கள் ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா பாசிட்டிவாக தான் வரும். ஸோ ∅3 = E∅r² அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவாக வரும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், ∅1ம் ∅3யும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டு. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அடுத்து நம்ம ∅2 மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ∅2 வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ∅2 இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சர்க்குலர் ரீஜன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஈஸியாக ∅r² போட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த கர்விலினியர் ரீஜனுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம சின்ன சின்ன ஏரியாவாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கிட்டேன். இப்போ சின்ன ஏரியா எடுத்துக்கும்போது இதனுடைய ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கும், இதனுடைய ஏரியா வெக்டார் வந்து எப்படி இருக்கும், dA வெக்டார் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும். ஸோ இந்த dA வெக்டார் வந்து இப்படி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பூரா இந்த டைரெக்ஷனில் போகும். ஸோ இந்த dA வெக்டாருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. 90 டிகிரிங்கிற போது இந்த dAக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்விலினியர் சர்ஃபேஸ் பூராமே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் 90 டிகிரியில் தான் போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டாக சுற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வளைவு பகுதி சுற்றி நீங்கள் வந்து இந்த dA வந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது பூராமே வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ ∅2 வந்து கன்ஃபார்மாக 0 தான். ஸோ மூணையுமே ஆட் பண்ணிங்கன்னா ∅1 + ∅2 + ∅3 இதுதான் வந்து ∅ டோட்டல்னு சொல்லியிருக்கிறோம். என்னது, ∅1 வந்து -E∅r², அடுத்து வந்து 0, அடுத்து வந்து
E pi r ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 0. சரியா? இங்கே ஆன்சர் வந்து 0. ஸோ இதில் ஒரு கன்க்ளூஷன் வந்து வரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் பிளேஸ்டு இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலிண்டர் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ ஃபார் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் பிளேஸ்டு இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மாறக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்துச்சுன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து என்ன இருக்கும்? 0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்கமிங் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இன்கமிங் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொவைடர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் சுட் நாட் ஹேவ், க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து சாத்தியப்படாது. ஸோ ப்ரொவைடர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் should not have charge inside. ஓகேவா? சப்போஸ் இதுக்குள்ள ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேர்ந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வேரியபிளாக இருக்கும். அதை பொறுத்து உங்களுக்கு மொத்த ஃப்ளக்ஸ் வந்து 0 வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் உள்ள சார்ஜ் எதுவும் இல்லாத போது அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸை கொண்டு போய் ஒரு கான்ஸ்டன்டான எலக்ட்ரிக் ஃபீல்ட் அல்லது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அதில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகும் அப்படின்னு கேட்டால் 0 தான். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப் அட் சைடு ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப் அட் சைடு ஏ. இந்த மாதிரி டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது எப்படி சொன்னா, ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் த்ரூ த கியூப் ஆஃப் சைடு ஏ, த்ரூ த கியூப் ஆஃப் சைடு ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கியூபை வந்து ஒரு ஆக்சிஸில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுருக்கிறாங்க, இது ஒய் ஆக்சிஸ் நம்ம வச்சுக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் ஈக்குவல் டு E0 எக்ஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. E இஸ் ஈக்குவல் டு E0 எக்ஸ் ஐ கேப் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து வேரியபிள். சரியா? இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து வேரியபிள், எக்ஸை பொறுத்து இருக்குது. E0 எக்ஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த கியூப்னால கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸாக இருந்துச்சுன்னா 0ன்னு சொல்லிட்டு போயிடலாம், இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இது கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா E0 எக்ஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். சரியா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, அதாவது எல்லாமே இந்த டைரக்ஷனில் போகுது. இது வந்து இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் மட்டும்தான் ஃப்ளக்ஸ் வந்து கிடைக்கும். மற்ற எல்லா ஏரியாவுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் அந்த ஏரியாவோட வெக்டாரும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இது 90 டிகிரி வந்துடும், அந்த பக்கம் இருக்கிறது 90 டிகிரி வந்துடும், கீழே இருக்கிறது 90 டிகிரி வந்துடும், இந்த பக்கம் இருக்கிறது 90 டிகிரி வந்துடும். ஸோ இந்த 4 சர்ஃபேஸும் 90 டிகிரி வர்றதுனால இந்த இதுலேயும் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ABCDயில் வந்து கண்டுபிடிப்போம். அதாவது ஃப்ளக்ஸு அட் ABCD which is equal to எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ABCD இன்ட்டு A அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி முடிச்சுப்போம். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்கமிங் ஃப்ளக்ஸுங்கிற போது நம்ம ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சைன் வந்து போட்டுடணும். போட்டுட்டு E0 இந்த E அட் ABCD அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸை பொறுத்து மாறுன்னு சொல்லியிருக்கிறோம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் எவ்வளோ தூரம், A தூரத்துக்கு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், E0 A அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த இதுக்கு பதிலாக இன்கமிங் ஃப்ளக்ஸ்னால நெகட்டிவ் சைனு, இந்த ABCDயில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளக்ஸ் வந்து எக்ஸை பொறுத்து மாறுன்னு சொன்னதுனால E0 இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து A தூரத்தில் இருக்கிறதுனால E0 A அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏரியா வந்து இது ஒரு கியூபுங்கிறதுனால அந்த சர்ஃபேஸுக்கு மட்டும் ஏரியா வந்து A ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா மைனஸ் E0 A கியூப் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இது வந்து ஃப்ளக்ஸ் அட் ABCD. அதே மாதிரி ஃப்ளக்ஸ் அட் PQRS அதுக்கு வந்து என்ன,
எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் PQRS இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் PQRS இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏ தூரத்தில் இருக்கிறதுனால E0A அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2A தூரத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து மாறுறதுனால 2Aங்கிற போது இந்த இடத்துல E இன்ட்டு 2A அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டாவது வந்து இதனுடைய ஏரியா வெக்டார் இந்த சைடு இருக்கும், அதாவது அவுட் கோயிங் ஃப்ளக்ஸு. அவுட் கோயிங் ஃப்ளக்ஸுங்கிற போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவில் தான் வரும். ஸோ ப்ளஸ்ன்னு போட்டுக்கிடுவோம், இல்லை போடாமல் இருந்தாலும் சரி தான். இன்கமிங் ஃப்ளக்ஸுங்கிறதுனால நெகட்டிவ் போட்டோம். அப்படி இன்கமிங் ஃப்ளக்ஸு இல்லை நான் ஏரியா வெக்டார் வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னா, ஏரியா வெக்டார் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா நெகட்டிவில் தான் வரும். அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ்லையும் ஏரியா வெக்டார் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா பாசிட்டிவில் தான் வரும். ஸோ நம்ம வந்து இது அவுட் கோயிங் ஃப்ளக்ஸுங்கிறதுனால பாசிட்டிவ்னு வச்சுக்கிடுவோம். E at PQRS அப்படிங்கிற போது இந்த இடத்துல E0 X வந்து எவ்வளோ வேல்யூ 2A. சரியா? இந்த E0க்கு பதிலாக E0 at PQRS E at PQRS வந்து E0 2A அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஏரியா வந்து A². ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? 2E0 A³ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். 5 total is equal to 5 at ABCD ப்ளஸ் 5 at PQRS. ABCDயில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது? -E0 A³. PQRSல எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது? 2E0 A³. ரெண்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? E0 A³ அப்படிங்கிறது 5 டோட்டல். சரியா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து E0 A³. பி தான் வந்து உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? இங்கேயும் க்ளோசர் சர்ஃபேஸ் தான் இருக்குது, ஆனால் ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு 0 வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் கிடையாது, எக்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. போன ப்ராப்ளம் சிலிண்டர் வந்து க்ளோசர் சர்ஃபேஸ் தான், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்தமாக கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு 0 வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி போன ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A square of side A is lying in XY plane such that two of its side are lying on axis. சரிங்களா? இந்த மாதிரி if E is equal to E0 X K cap an electric field is applied on the square. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க. the flux passing through the square is அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பூரா எந்த டைரக்ஷனில் இருக்குது பாருங்கள், கே கேப் டைரக்ஷன் இருக்குது, எல்லாமே இந்த டைரக்ஷனில் வருது. இந்த டைரக்ஷனில் வரதுனால தான் இவங்க வந்து படத்தில் இப்படி கொடுத்துருக்குறாங்க. இந்த புள்ளி டாட் வச்சுருந்தாங்கன்னா உங்களை நோக்கி வருது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரியா? இது வந்து மேக்னட்டிசமில் வந்து பிடிப்பீங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பூரா இந்த டைரக்ஷனில் வருது. அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் வர்றது வந்து எப்படி வேரியபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து வேரியபிள் ஆகுது. இங்கிட்டு போக போக உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கூடுதுன்னு அர்த்தம். சப்போஸ் இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த பகுதியில், அதாவது இந்த ஏரியா, இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வர எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை விட அடுத்தது வர்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கூடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த ஸ்கொயரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. சரியா? ஸோ இதை வந்து நம்ம வேறு மாதிரி சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இது வந்து x = 0, இது வந்து x = a. இந்த ஸ்கொயரை அப்படி எடுத்துக்கலாம். இதில் நடுவில் வந்து சும்மா நானாக ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கிறேன். இந்த ஏரியா வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா dA. சரியா? அதாவது இதனுடைய dxங்கிறது இதனுடைய லென்த்துன்னு வச்சுக்கிடுவோம். இதனுடைய ஏரியா வந்து dA அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கும். இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். இந்த ஏரியாவில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது. இது வந்து ஒரு சின்ன ஏரியா, அப்போ கொஞ்சோண்டு சின்ன ஃப்ளக்ஸ் தான் இருக்கும். d5 = E, அந்த சின்ன ஏரியா dA, அப்புறம் ஆங்கிள் வந்து cos θ. சரியா? ஸோ இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? 5 இந்த ஈங்கிறது வந்து என்னது, எக்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கா. ஸோ அதை வந்து E0 X கொடுத்துருக்குறாங்க. E0 X. இந்த dAங்கிறது வந்து என்னது, இந்த சர்ஃபேஸோட ஏரியா. ஸோ இது வந்து ஏங்கிறத ஹைட்டு, இது வந்து டிஎக்ஸுங்கிறது வந்து இதனுடைய பிரெத்து. ஸோ ஏடிஎக்ஸ் காசு ரெண்டுக்கும் எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன் அவுட்வர்டில் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இதே டைரக்ஷன் அவுட்வர்டில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் ஆங்கிள் வந்து 0 டிகிரி. அப்படிங்கிறபோது ரெண்டுக்கு ஆங்கிள் 0 டிகிரி அப்படிங்கிறபோது
நாட்டு ஏ தனியாக வெளியே எடுத்துருங்க. எதுக்கு இன்டகிரேஷன் பண்ணுறீங்க? 0லேருந்து ஏ வரைக்கும் இன்டகிரேஷன் பண்ணுறீங்க. x = 0லேருந்து x = a வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறீங்க. x dx வந்து இன்டகிரேட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? e0a இது வந்து x²/2 லிமிட் வந்து ஏக்கும் 0 to a அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா e0a a²/2 which is equal to e0a³/2 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ e0a³/2ங்கிறது வந்து ஆன்சர் பி. சரியா? ஸோ இது ஒவ்வொரு ப்ராப்ளமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நிதானமாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதாவது கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கா, வேரியபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கா, இன்கமிங் ஃப்ளக்ஸா, அவுட் கோயிங் ஃப்ளக்ஸா, க்ளோஸ்டு சர்ஃபேஸா, அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்களா இல்லை வேரியபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் வந்து இப்போ நடத்தின ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து ஒவ்வொரு டைப்பு. ஸோ இதை நீங்கள் வந்து பேஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.